ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போடுறோம் யூடியூப்பில். அந்த வீடியோவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் இன்றைக்கி அவங்களோட ஃபேன்ஸ் மீட்டப் தான் போயிருந்தோம். ஸோ ஃபேமிலியாக நானும் என்னோடய ஒய்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன நடந்துச்சு என்ன அப்படின்றத நான் அப்டேட்ஸ் தரேன். பட் வந்து வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சேனல்லேருந்து. பிகைண்ட் வுட்ஸ் தான் வந்து ஷூட் பண்ணாங்க. ஸோ அதில் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க. இருந்தாலும் நான் அங்கே என்ன நடந்துச்சுன்ற அப்டேட்ஸ் தரேன். ஸோ காலையில் நாங்கள் மார்னிங் கிளம்பி போயிட்டோம். நானும் ஒய்ஃபு பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா திவ்யா கணேஷும் காலையில் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்டப் வந்து பார்த்திங்கன்னா அபிநயா வந்திருந்தாங்க. இந்த டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட டான்ஸ் மூமெண்ட் அது இதுன்னு ஜாலியாக அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவங்களோட பிரதர் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணார், திவ்யா கணேஷோட பிரதர். ஸோ ஆல்ரெடி எல்லோரும் ஷோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அந்த 200% சொல்லி ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு போனாருன்னு சொல்லி ஒன்று நம்ம வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பற்றி டேரெக்டாக ஹேங்கர் வந்து கேட்டாங்க அவங்கக்கிட்ட, திவ்யா கணேசன் பிரதர்கிட்டே கேட்டாங்க டேரெக்டாக. ஸோ அவரும் அதுக்கான டீட்டெயிலை எல்லாமே கொடுத்தாரு. அதை நீங்கள் யூடியூப் அவங்க சேனலில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அந்த கிளாரிட்டி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து, திவ்யா கணேசன் அண்டு அவங்க பிரதர். திவ்யா கணேஷோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்தாங்க, கிளாஸ்மேட்டு. ஸோ அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக தான் இருந்துச்சு. அவங்களோட ஸ்கூல் லைஃப்பில் நடந்ததெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. அவங்களோட திவ்யா வந்து ஆல்ரெடி அவங்களோட ஸ்கூல் லைஃப்லேயுமே அந்த போல்ட்னஸோடு தான் இருந்திருக்காங்கன்றது அவங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க. அதுவும் அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி அவங்க எப்போ ஸ்கூல் டைமில் பார்த்தாங்களோ அதே பிஹேவியரோடு தான் அவங்க ரியலாக தான் பிக் பாஸ்லேயும் வந்து விளையாடிருக்காங்கன்றதை அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கவும் நல்லா தான் இருந்துச்சு. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட்டு வந்தார். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. கானா வினோத் அண்ணா வந்தார். ஸோ அரங்க மதுரவே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாகவே ரொம்ப ஃபன் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி கானா வினோத் அண்ணா எப்போயுமே கவுண்டர் தான் போட்டுட்ருக்காப்புல. ரியலாக செம தக் லைஃபாக தான் இருந்துச்சு. உண்மையாகவே நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம். கடைசியாக அவரை மீட் பண்ண முடிஞ்சுன்னா அவர் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ணுறேன். அவங்க கானா வினோத்தனா டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க வேறு வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரிலாம் வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் அவரே சொல்லிட்டார். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருந்தார். அதெல்லாமே பார்க்கவே ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக தான் போச்சு. ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு போனார் கானா வினோத் அண்ணா. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு கானா வினோத் அண்ணா. அண்ட் பார்த்திங்கன்னா அவங்க கூட பாக்கியலட்சுமி சீரியலில் ஒர்க் பண்ண ஃபேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நேகான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங்கில் பேசியிருந்தாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்பான்சர் வந்திருந்தார். அதாவது அந்த பிகைன் வித் ஸ்பான்சர்னு நினைக்கிறேன். நேம் வந்து அப்துல்லான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ்லேயே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. பட் அது உண்மையாக என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு கிளிப்பிங் போட்டு காட்டினாங்க நமக்கு. பிகைன் வுட்ஸில் பார்த்திங்கன்னா அப்பத்தான்ற ஒரு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த பிக் பாஸில் திவ்யா கணேசனுக்கு ஸோ அந்த அப்பத்தான்றது வச்சு கானா வினோத்தோட போஸ்டரும் திவ்யா கணேசனோட போஸ்டருமே போட்டிருந்தாங்க. இது நான் எடுக்கிறதா இருக்கிறேன். ஆனால் அப்பத்தான்றது கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இருந்தாலும் ஒரு மூவிக்கு கமிட் பண்ணுறன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க திவ்யா கணேசன் அண்ட் கானா வினோத் அண்ணா ரெண்டு பேருக்குமே. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அவங்க பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வின்னர் அப் அண்டு ரன்னர் அப் ரெண்டு பேர் இருந்தாங்க. சபரி ப்ரோ அவரும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தாப்புல. ரொம்பவே ஜாலியாக ரொம்ப ஸ்போர்ட்டிவாக நிறைய கேம் பண்ணியிருந்தார். அது ஸ்டேஜ்லேயே பண்ணியிருந்தாங்க. அது வீடியோ ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக பார்க்க முடியும். நிறைய டாஸ்க்கு பிக் பாக்ஸில் கொடுத்துருந்த மாதிரியே அந்த டாஸ்க்லாம் பண்ணியிருந்தார். ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சபரி ப்ரோ உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு.
நீங்கள் பண்ணது எல்லாமே க்யூட்டாக தான் இருந்தது. நமக்கு அங்கே எல்இடியில் பார்த்தீங்கன்னா நிறைய எமோஜிஸ் அண்டு இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட திவ்யா கணேசன் கிட்ட வந்து கேட்டு அதுக்கு க்யூட் ரியாக்ஷன்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம தளபதி, டிவிகே, ஸோ திவ்யா கணேசன் அது நம்ம தளபதி விஜய் பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கப்பட்டது. அரசியலில் நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க, சினிமா பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களான்றதுலாம் நிறையவே இருந்துச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ரியலி உண்மையான அரங்கம் அதிர சீன்னா தளபதியோட விஜய் அவர்களோட ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக அரங்கமே அதிர்ச்சு. அந்த அளவுக்கு ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அது கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும் வீடியோ வரும்போது. ஸோ செம க்யூட்டாக இருந்துச்சு அதெல்லாம். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் மீட்டு எல்லாருக்குமே வந்து அந்த ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து திவ்யா கணேசன் கொஞ்சம் கூட மூஞ்சி சலிக்காமல் எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாருக்குமே ஃபோட்டோ கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட மொபைலில் எடுக்க முடிஞ்சிச்சு. அங்கே பிகின் பர்சன்ஸே வந்து ஸ்டேஜில் நின்று ஒன் பை ஒன்னாக எல்லாருக்குமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்பவே க்யூட் மூமெண்ட் தான். ஃபோட்டோவும் ஷேர் பண்ணுறோம் கண்டிப்பாக. அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ.